வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த RF 433 மெகாஹெர்ட்ஸ் இது ரிசீவர், இது டிரான்ஸ்மிட்டர், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஏன் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் ரிமோட்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ஐஆர் ரிமோட்ன்றப்ப யூஸ்வலாக வந்து ஐஆரில் தான் வரும். இந்த ஐஆர் ரிமோட்ன்றப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஐஆர் ரிமோட்டில் இருக்கிற ஐஆர் எமிட்டரையும் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் சொல்லலாம், ஐஆர் டிரான்ஸ்மிட்டரையும் நம்ம அந்த டிவைஸில் இருக்கிற ஐஆர் ரிசீவரையும் ஒரே பாயிண்டில் வைக்கணும். அதாவது பாயிண்ட்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி வைக்கணும். அப்படி தான் வந்து வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐஆர் ரிமோட் ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் டேஸில் வந்து இந்த மாதிரி RF டிவைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது RF ரிமோட்டு, ஒரு RF கம்யூனிகேஷன்ஸுக்கு நம்ம வந்து வைஃபை, ப்ளூடூத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த RF டிவைசஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த RF 433 மெகாஹெர்ட்ஸு இல்லைன்னா 315 மெகாஹெர்ட்ஸ், 350 மெகாஹெர்ட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி டிவைஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஃப்ரீ பேண்டு. அதனால் மோஸ்ட்லி வர்ற எல்லா டிவைஸஸும் இந்த ரெண்டு பேண்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு டிவைஸஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம வந்து டேரெக்டாக பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த டேரெக்ஷனாலும் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் RF சிக்னல் எவ்வளோ கிடைக்குதோ, மேக்ஸிமம் 10 மீட்டர்ஸ் கூட கிடைக்கும். அந்த லெவலில் நீங்கள் உங்களோட ரிமோட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி கூட பண்ணலாம், இல்லை ஒரு செவத்துக்கு அந்த பக்கம் வச்சு கூட பண்ணலாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறனால தான் இப்போ வந்து இந்த RF டிவைசஸ் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். சேம் அதே போல் இந்த RF டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இது ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இதில் எந்த RF டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த போர்டு தான். இது 3 சேனல் RF டிவைசஸ்ஸு, 433 மெகாஹெர்ட்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு RF டிவைசஸ். இதில் 3 டச் சென்சார் இருக்குது. இந்த 3 டச் சென்சார் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹோம் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி இன்டர்நெட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சேம் இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கிறதுனால சேம் இது உள்ள RF டிவைசஸ் இருக்குது. சேம் இதுக்குள்ளே வந்து பேட்ரி, இன்பில்ட் பேட்ரி இருக்குது. அதனால் நம்ம தனியாக பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இதை நம்ம எங்கே வேணாலும் வித்தின் ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். இது வந்து மோய்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். இது ஆன்லைனில் கிடைக்கிது. நான் வேணால் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் இந்த டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் இந்த டிவைஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மோய்ஸ் டிவைஸ் இது வந்து RF டிரான்ஸ்மிட்டர். இதே போல் வந்து இந்த 3 சேனலுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிலே உள்ளது ஒரு RF ரிசீவர் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் வாங்கினா மட்டும்தான் இந்த டிவைஸஸ் யூஸ் பண்ண முடியும். நம்ம இதை மட்டும் வாங்கிட்டு டச் தானே இருக்குது, டச்சை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பண்ண முடியாது. ஏன்னா இது இன்பிட்வீன் கனெக்ஷன் வந்து RFல தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் 2 டிவைஸ் வாங்கினா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒன்லி இந்த RF டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம ஹோம்ஸ்டோட கனெக்ட் பண்ணதை பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இங்கே RF டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது, இது RF டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. நம்ம இந்த ப்ராஜெக்டில் RF டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒன்லி RF ரிசீவர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா RF டிரான்ஸ்மிட்டரை நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் வந்து முதல்ல இந்த 3 பின்னுக்கு வந்து என்ன கோடு அசைன் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் கோட் இருக்குது, பைனரி கோட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன, நம்ம வந்து இந்த ஒரு கீக்கும் கீ ப்ரெஸ்க்கும் வந்து என்ன பைனரி கோட் அசைன் ஆகிருக்குன்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃபைன் பண்ணால் மட்டும்தான் இந்த அடினோ கூட நம்ம கனெக்ட் பண்ணவே முடியும். வாங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு, எப்படி இந்த கீயை ரீட் பண்ணிவிட்டு, இந்த கீயை வச்சு நம்ம ஹோம் மிஷின் கூட எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம இந்த கீயை
என்ன கீ அசைன் ஆகிருக்குன்னு தெரியணுக்காக நம்ம அட்ரினோ கூட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன கீ இருக்குதுன்னு இந்த வேல்யூ செக் பண்ண போகிறோம். இந்த போர்டை வந்து நீங்கள் அட்ரினோ கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா ESP8 NodeMCU போர்டில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் கீ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அட்ரினோ கூட கனெக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பின் பார்த்திங்கன்னா VCC, டேட்டா இருக்குது, கிரவுண்டு, இந்த 3 பின்னு தான் தேவை. இந்த VCC வந்து 5 வோல்ட்டில் கொடுத்துட்டோம், கிரவுண்டில் கொடுத்துட்டோம். இந்த டேட்டா கொண்டு வந்துட்டு நம்ம அட்ரினோவில் பின் 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம கோடு எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அட்ரினோ ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த அட்ரினோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து RF டிவைசஸ், அந்த RF ரிசீவர் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த 3 சேனல் RF டச் பேனல் வந்து என்ன சிக்னல் கொடுக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அட்ரினோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரினோவில் ஜஸ்ட் லைப்ரரி மேனேஜரில் போய்ட்டு லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஜஸ்ட் நீங்கள் RF சுவிட்சுன்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். இந்த RF சுவிட்ச் வரும், ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா 433 315 மெகாஹெர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், அட்ரினோக்கு யூஸ் ஆகும், ESP8266, ESP32, ராஸ்பெரி பை எல்லாத்துக்குமே கம்பேட்டிபிள். அது நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோடை ஃபைன் பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா எக்ஸாம்பிள் போய்ட்டு நம்ம இப்போ RF சுவிட்சுன்ட்டு ஒரு லைப்ரரி டவுன்லோட் பண்ணோம். இந்த லைப்ரரியை எங்கன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு RC சுவிட்ச், RFல RC சுவிட்சுன்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் லைவ் டெமோ அட்வான்ஸ் இருக்குதுங்களா, இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே அந்த பின் கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் டிஃபால்ட் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம அட்ரினோ கூட அப்லோட் பண்ணிவிடுவோம். ஓகே, அப்லோடிங் முடிஞ்சு. ஜஸ்ட் அட்ரினோட சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாட் ரேட் வந்து 9600 செட் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எனி RF டிவைசஸ்ஸு ஒரு என்ன கீ இருக்கோ அந்த ஒரு கீக்கும் ஒரு கோடு ஜெனரேட் ஆகும். அந்த கோடை நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த RF டிவைசஸை நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த கோடு வந்துச்சு. அதாவது டெசிமல் 90968 வந்து 24 பிட் இந்த கோடு. அடுத்து பைனரி ட்ரை ஸ்டேட் நாட் அப்ளிகபிள் இருக்குது. பல்ஸ் லென்த் 369 மில்லிசெகண்ட். ப்ரோட்டோகால் வந்து 1. முக்கியமாக தேவை இந்த டேட்டா தான் தேவை. ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண டேட்டா வந்து இந்த பைனரி, இந்த கோட் டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இப்போ செகண்ட் சுவிட்சுக்கு இந்த கோடு, தேர்டுக்கு இந்த கோடு, மொத்தம் 3 கோடு வந்து உங்களுக்கு 3 பட்டன் இருக்கிறனால 3 கோட் ஜெனரேட் ஆகுது. இந்த 3 கோடையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 3 கோடையும் ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோடை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹோம் மிஷின் கூட கனெக்ட் பண்ணுறதுல முக்கியம். நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஹோம் மிஷினில் லாகின் ஆகலாம். அதில் ESP ஹோம் கான்ஃபிகர் பண்ணி அந்த ESP ஹோமில் எப்படி இந்த கோடை கனெக்ட் பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம இந்த கோடை ஃபைன் பண்ணுறதுக்கு அட்ரினோ யூஸ் பண்ணோம். ஈவன் ESP32 யூஸ் பண்ணலாம், இல்லை NodeMCU கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் நம்ம ESP ஹோம் மிஷின் கூட ESP ஹோம் மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறதுனால நம்ம நோட் MCU போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் நோட் MCU போர்ட்லேயும் அதே போல் ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு கிரவுண்டு அண்ட் தென் அந்த பின் GPIO 2 பின்னு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஹோம் மிஷின் கூட எப்படி இன்டெக்ட் பண்ணுறதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது நம்ம ESP ஹோமோடது கனெக்ட் பண்ணிட்டோம். சேம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசீவர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ப்ளஸ் மைனஸு GPIO 5ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹோம் மிஷின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இந்த ஹோம் மிஷின் பேஜில் வந்து நம்ம ESP ஹோமில் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ESP ஹோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டிவைசஸில் போய்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்து RF 433 MHz ரிசீவர்ன்ட்டு ஒரு டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் 433 RF பிரிட்ஜு, 433 RF ரிசீவரு, நிறைய கிட்டத்தட்ட ஒரு இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கோடுக்கு மேலே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் எதுவுமே வந்து சூட் ஆகலை. இந்த ஒரு கோடு தான் வந்து ஒர்க் ஆச்சு. நானும் எத்தனையோ செக் பண்ணி பார்த்ததுலேயும் இந்த ஒன்று தான் வந்து ஒர்க்கிங் கோடே வந்து கிடச்சிது. அதனால் நீங்கள் இந்த கோட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ESP ஹோம் டிவைஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி ஆட் பண்ணோம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நார்மலாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணப்போ ESP ஹோமில் டிஃபால்ட்டாக வர்றது. இது நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, சேம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் RF ரிசீவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கோடு பார்த்தீங்கன்னா RF டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் RF டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து ஹோம் மிஷின் மூலமாக RF டிவைஸஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் ப்ராஜெக்ட் நிறையா வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிள் இருக்குது. இதே போல் RF ரிசீவர், அதாவது ஹோம் மிஷின் கூட RF ரிசீவர் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து அது வந்து ஒர்க் ஆகலை. நிறையா இது கொஞ்சம் பக் நிறையா வந்துச்சு, எரர் வந்துச்சு. அதனால் இந்த கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும். சேம் இதில் பாருங்கள், இந்த ரிமோட் ரிசீவர்ன்றதை GPIO பின் 5ல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். சேம் இந்த டம்ப் RC சுவிட்ச்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம RF டிவைசஸ் வந்து அட்ரினோவில் யூஸ் பண்ணி அது என்ன கோடு ஜென்ரேட் ஆகுது நம்ம பார்த்தோம். அதே போல் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம கோடு வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுத்துருக்கோம். சேம் இது வந்து பைனரி சென்சார் மூலமாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். பைனரி சென்சாரு, பிளாட்ஃபார்ம் ரிமோட் ரிசீவர், RF பட்டன், ஃபேனுக்கும் லைட்டுக்கும் அது 2 சுவிட்சை மட்டும் தான் இதில் வந்து நான் இன்டெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அதில் வந்து நம்ம ஆர்டினோ கோடில் நம்ம 2 பைனரி கோட் ஃபைண்ட் பண்ணோம். அந்த 2 பைனரி கோட் தான் இது. அதாவது இதில் வந்து நம்ம என்ன கோடு வந்து ஆர்டினோ கிடைச்சிதோ, அதாவது என்ன சுவிட்சுக்கு என்ன கோடு கிடைச்சிதோ அந்த கோடு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கோடு இருந்தது, இந்த 2 கோடையும் நம்ம இதில் காப்பி பண்ணியிருக்கோம். அது 2 கூட யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால் 1 இருக்குது. இதான் மெயின். இந்த ப்ரோட்டோக்கால் 1 ப்ளஸ் இந்த கோட், இந்த கோடை கொடுத்தா தான் வந்து நமக்கு அந்த ஒரு எந்த கீ அசைன்மெண்ட் இந்த கோட் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கான ஆக்ஷன் நமக்கு அட்ரினோட கிடைக்கும். ஓகே, இதை நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம சுவிட்சு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்ல, அதனால் சுவிட்ச் ஃபங்க்ஷனும் நம்ம இதில் இன்டர்நெட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா GPIO 14ல் ஒரு சுவிட்சும் GPIO 16ல் ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்கோம். இந்த GPIO 14ன்றது வந்து ஆன்போர்ட் சுவிட்ச், அதாவது நோட் MCUயோட ஆன்போர்ட் லைட்டுக்காக GPIO 14ன்றது. ஏன்னா நான் ரிலே கனெக்ட் பண்ணேன், ரிலே வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வந்து டைரெக்டாக நோட் MCUவில் ஆன்போர்ட் எல்இடியே வந்து ஆன் பண்ணி இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ஃபேன் கொடுத்துருக்கோம். இந்த ஐடியை தான் நமக்கு கால் பண்ணியிருக்கோம். அதாவது ஆன் ப்ரெஸ் தென் சுவிட்ச் turn_ஆன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஒருவேளை நீங்கள் இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த என்ன ஐடியோ அந்த ஐடியை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இது ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் வந்து நம்ம ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன்ஸ் நம்ம இதை இந்த ஆர்ஃப் டிவைஸஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸஸ் ஆன் ஆகும். ஜஸ்ட் அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அந்த கூட குடிச்சிக்கிறேன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ஈவெண்ட் ஆன் பண்ணுறது த்ரூ ஆர்ஃப் டிவைஸஸாகவும், மற்றபடி ஆஃப் பண்ணுறதெல்லாம் த்ரூ ஹோம் மிஷன் மூலமாகவும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ESP ஹோம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். சரி, அதுக்கப்புறம் சேம் அதே போல் நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். ஹோம் மிஷனோட பண்ணுறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் இன்டகிரேஷனில் போய்ட்டு ESP ஹோம் சூஸ் பண்ணுவீங்க. என்ன IP அசைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம் டிவைஸ் இன்டகிரேட் ஆகிடும். இப்போ நம்ம ESP ஹோம் டிவைஸஸ் ஆன்லைனில் இருக்குது. சேம் நம்ம டேஷ்போர்டில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு செக் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃபேன் ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு ஹார்ட்வேர் சுவிட்சும் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் சுவிட்சும் நம்மகிட்ட இருக்குது.